ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான இறால் காய்கறி குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி இந்த காய் தான் போட்டு நான் குழம்பு செய்ய போகிறேன். நீங்கள் வேணும்னா அவரைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்தோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நான் இந்த 2 காய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ காய் எல்லாத்தையுமே நம்ம இப்போ எதில் குழம்பு வைக்க போகிறோமோ அந்த பேனில் காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இறால் க்ளீன் பண்ணும்போது இறாலோட ஹெட்டு மட்டும் எடுத்துகிட்டு தோலை உரிக்க வேண்டாம். தோல் உரிக்காமல் போட்டால் தான் இந்த குழம்பு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் இறாலை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, ஹெட்டை எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் குழம்புத்தூள் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு பொதுவாக குழம்பு செய்கிறப்ப நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதில் குழம்பு செஞ்சோம்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால் அந்த தண்ணியை நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் உப்பு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். புளி நான் இவ்வளோ எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு கொதிக்க வச்சு பார்க்கும்போது குழம்பு, இறால் எல்லாமே, காய் எல்லாமே ரெடியாகி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு முடி தேங்காய் எடுத்து நாம் திருவி பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையுமே எடுத்துக்கலாம். அப்புறம் புளி ஊற்றுனதுக்கப்புறம் மாங்காய் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமால நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு ரெடி ஆனதும் நாம் தாளித்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட்டு தாளிப்புக்கு எண்ணெய் விட்டு அப்புறம் வெந்தயம் போடுறோம். வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம் போடுறோம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை, மிளகாய்த்தூள் போட்டு குழம்புல தாளித்து எடுத்துட்டோம்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். கருவேப்பிலை போட்டாச்சு, மிளகாய்த்தூளும் போட்டாச்சு. ஸோ சூப்பரான இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில், ரொம்ப மணமாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு குழம்பு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.